வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே சிறப்பான நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல உளவளம் தொடர்பான ஒரு நேர்காணல் பகுதியாக இந்த முதலாவது பகுதி அமைய காத்திருக்கின்றது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் பிரபல உளவள ஆலோசகர் திருமதி ஜாக்கிரா மன்சூர் அவர்கள் இந்த வழி நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய ஒரு நாளில் சந்தித்திருக்கின்றோம். ரமசான் பண்டிகை, அதே போல சிங்கள தமிழ் சித்திரை புத்தாண்டு இவற்றையெல்லாம் கொண்டாடிவிட்டு இந்த உளவளம் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், இருந்தும் அறியாத உங்களுடைய ஆழமான சில முயற்சிகள், அவங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பயிற்சிகள், உங்களுடைய தொழில்முறை, உங்களுடைய கல்வித்துறை தொடர்பாகவும் நாங்கள் இந்த தருணத்தில் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக. குறிப்பாக நான் பாடசாலை கல்வியை எமது பிரதேசம் அல்-அஸ்ஹர் மத்திய கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டு கலைப்பிரிவிலே பேராதனை பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டேன். பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலை பிரிவு அந்த பட்டப்படிப்புக்கு பின்னராக உளவியல் துறையிலே அது சார்ந்த ஒரு கற்கை நெறியை, அதாவது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு சான்றிதழ் கற்கை நெறியை ஆரம்ப கட்டமாக கற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான ஒரு டிப்ளமோ பாடநெறியையும் கற்றுக்கொண்டேன் பேராதனை பல்கலைக்கழகத்திலே. அதன் பிற்பாடான இந்த துறையில் தனக்கு ஒரு ஈடுபாடு, அதாவது இது சார்ந்த கற்கைகளை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னுள்ளே இருந்ததனால நான் குறிப்பாக இது சார்ந்த தேடல்களும் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இருந்தது. இதை கல்வியை தொடர்வதற்காக NISD இன்ஸ்டிடியூட்டில் கவுன்சிலிங் டிப்ளோமாவை கற்றுக்கொண்டேன். அதற்கு பிற்பாடு தற்போது மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க், மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலில் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அந்த துறையில் 2வது வருடமாக இறுதியாண்டில் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய இந்த பணி, இந்த பயணம் இன்னும் சிறப்பான முறையிலே தொடர வேண்டும் என்று நாங்களும் நேத்ரா டிவியினூடாக வாழ்த்துகின்றோம், பிரார்த்திக்கின்றோம். சரி, இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எண்ண சுழற்சி நோய் என்கின்ற ஒரு வார்த்தையை புதிதாக நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. எண்ண சுழற்சி நோய் அப்படின்றால் என்ன? ஆம், குறிப்பாக நாம் உளவியல் சார்ந்த விடயங்களை ஆராயும் போது உளவியல், அதாவது சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், சைக்காட்ரிக் டிஸார்டர், இது மாதிரியான சில வேறுபாடுகள் காணப்படும். குறிப்பாக நாம் எண்ணெய் சுழற்சி நோய் என்று செல்வது, அதாவது ஆங்கிலத்தில் நாம் இதை குறிப்பிடுமானால் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதாவது தமிழில் இதற்காக வேண்டி நிறைய பேர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கண்டித நோய், அதாவது உள்ளத்தை ஆட்டுவிக்கும் ஒரு வகையான நோய், தொடர்த்தேர்ச்சியான எண்ணங்கள் வருகின்ற ஒரு நோய், இப்படியாக அழைக்கப்படுவார்கள். சாதாரணமாக நமது பேச்சு வழக்கிலே இது சார்ந்த நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம், எமது ஆரம்ப முன்னோர்கள் இதை பற்றி பேசக்கொள்ள கதைச்சிருப்பார்கள். ஒரு வஸ்வாஸ் குணம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு செயலை தொடர்த்தேர்ச்சியாக செய்கின்ற ஒரு மனநிலை சார்ந்த ஒரு வியாதியாக அந்த காலத்தில் அதை ஒரு பெரிய ஒரு நோயாக பார்க்கவில்லை. உதாரணமாக நாம் கூறப்போனால் ஒரு வீட்டை, அதாவது நமது வீட்டை ஒருக்க கிளீன் பண்ணி, அதாவது துப்புரவு செய்து நமது மனது திருப்திப்படாது. திருப்பி அந்த துப்புரவு செய்த இடத்தை அந்த ஆளே தொடர்த்தேர்ச்சியாக 2, 3, 4 தடவைகள் தொடர்த்தேர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு உதாரணம். இந்த நோயில் பலவிதமான விதங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நாம் இந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று செல்வது ஒரு மனிதண்ட பர்சனாலிட்டியில், அதாவது ஒரு அவங்களுடைய பர்சனாலிட்டியில் வரும்போது அது சாதாரணமாக ஒரு மனிதன் அவனோட பர்சனாலிட்டியில் கலந்திருக்கும். அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆளோடு இந்த OCD கம்ப்ளெக்ஸ் ரிலேட்டட் ஆகி வரும் அதிகமாக. இந்த OCD இந்த நோயை பார்க்கும்போது இது பொதுவாக ஒப்சஷன், அதாவது நமது சிந்தனையில் உருவாகக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது கம்பல்சிவ், அந்த சிந்தனையை தொடர்த்தேர்ச்சியாக செய்வதற்காக வேண்டி மூளையை நம்மை தூண்டிக்கொண்டு அதற்குரிய பிஹேவியர், நடத்தை ரீதியான வெளிப்பாட்டை நாம் அடிக்கடி செய்ய துணிவது. உதாரணமாக நாங்கள் இதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர் கை கழுவும் பழக்கம்,
அதை வந்து தொடர் தேர்ச்சியாக ஒரு முறை கை கழுவி தனக்கு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு இடத்தில் தனது கையில் அழுக்குப்பட்டதாக தனது கையை பல தடவைகள் ஒரு 10-15 முறை தடவைகள் அடிக்கடி கழுவி கொண்டிருப்பார்கள். சாதாரணமாக ஒரு 2-3 முறை ஒரு பர்சனாலிட்டி OCD பர்சனாலிட்டி உள்ளோரால் கழுவுவதற்கும் இந்த விடயம் எப்படி என்று சொன்னாண்டா ஒரு டிசார்டராக எப்படி மாறுது என்று சொன்னாண்டா, அதாவது ஒரு 10-15 தரக்கா தன்னை கண்ட்ரோல், அதாவது தண்ட மனநிலை அந்த வருகின்ற எண்ணத்தை தனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாமல் அதற்கான பிஹேவியல் நாங்கள் அந்த செயலை திருப்பி திருப்பி செய்கிறோம். இதைத்தான் நாம் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்கின்றோம். இதற்காக வேண்டி DSM-5 ICD-10 என்ற மனநலம் சார்ந்த புத்தகங்களில் தெளிவாக இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த நோய் வியாதி சம்பந்தமாக. இந்த விடயத்தை நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயம். இப்போ நாங்கள் இந்த சாதாரணமாக அது கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்படியாக மீண்டும் ஒரு முறை இதனை செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாங்கு உடையவர்களை நாங்கள் சமூகத்தில் அடிக்கடி பார்க்கின்றோம், அதிகமாகவும் பார்க்கின்றோம். நாங்களும் சில நேரங்களில் சில விடயங்களை அடிக்கடி செய்வதும் உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த விடயத்தை உளவியல் ரீதியாக எப்படி பார்க்கின்றோம்? கட்டாயம். இப்போ நாங்கள் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இங்கே 2 விஷயங்களை கட்டாயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒன்று இந்த OCD பர்சனாலிட்டின்னு இருக்குது. 2வது அந்த OCD பர்சனாலிட்டி காலப்போக்கில் சில பேருக்கு டிசார்டராக மாறும். அதாவது அந்த பர்சனாலிட்டி உள்ள விஷயங்கள் தொடர் தேர்ச்சியாக டிசார்டராக மாறுவதற்கான வாய்ப்பு. இந்த OCDயில் நிறைய வகைகள் இருக்கின்றது. முதலாவது எங்களுக்கு எண்ணத்தில் வருகின்ற OCD, அதாவது ஒப்சஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது எங்களோட எண்ணம் வந்து தொடர் தேர்ச்சியாக ஒரு சிந்தனை வந்து மீண்டும் 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 வந்து நம்மை வதைத்து கொண்டே இருக்கும் ஒரு வகையான ஒரு எண்ணம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒப்சஷன்ஸ்ன்னு. இப்போ சாதாரணமாக நான் கை கழுவினேனா இல்லையா என்ற சிந்தனை தனக்கு அடிக்கடி வரும்போது அது என்னை ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது எனக்குரிய ஒரு மன அழுத்தத்தை எனக்குள் உருவாக்கும். இதை தனக்கு யாரிடமும் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும். நான் இதை வெளிப்படுத்தினால் எனக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்குமா, தன்னை வித்தியாசமாக மற்றவர்கள் நினைப்பார்களா என்ற ஒரு சிந்தனை பாங்கு மனதுக்குள் வளர்ந்து கொண்டு தானே அதை புதைத்து 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 திருப்பி 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 அதனை செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுகின்றது. அடுத்தது வந்து அடுத்த வகையாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கவுண்டிங். கவுண்டிங்கின்ற அந்த வகை என்னென்னா நீங்கள் அவதானிச்சுப்பீங்க, நாங்கள் சாதாரணமாக கடைகளுக்கு போனேன்டா கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது நாங்கள் சல்லியை கொடுக்கும் முதல்ல பல தடவை சல்லியை செக் பண்ணுவோம். சுமார் இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கின்றதா ஒரே தாளில் 2 தாள்கள் ஒட்டி இருக்கின்ற இது ஒரு முறை அல்ல. நீங்கள் அவதானித்திருக்கும் நிறைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் இது பல தடவை எண்ணி பார்ப்பார்கள். இந்த செயற்பாடு என்ன செய்யும்னா உண்மையிலே அந்த நபருக்குரிய ஒரு மன அழுத்தத்தை குறிப்பாக ஏற்படுத்தும். அடுத்தது வந்து ஆர்டரிங் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆர்டரிங் என்று சொல்கிறது நாங்கள் வீட்டிலெல்லாம் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த பொருட்கள், அதாவது அந்த நேர்த்தி களையக்கூடாது. வீட்டில் எமது கட்டில் நாங்கள் படுக்கும் அறை பெட்ஷீட் எல்லாம் நேராக இருக்க வேண்டும். களைந்திருந்தால் நமக்கு மனதுக்கு சரியாக ஒரு கஷ்டம் ஒன்று உருவாகும். வீடு வந்து அலங்கோலமாக இருக்கக்கூடாது. நமது கால் பாதணிகளை கலற்றினால் ஒரு மியூசியம் மாதிரி நீட்டாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் இந்த இவைகளில் ஒரு மாற்ற ஒழுங்கீடு நடைபெற்றால் அதை எங்களுக்கு தாங்கிக் கொள்வதில் கஷ்டம் ஏற்படும். மனதளவில் நாங்கள் அந்த நோய் நபர் வந்து கஷ்டப்படுவார். அடுத்தது வந்து நாங்கள் ஹார்ட்ரிங் என்று சொல்லுவோம். அந்த ஹார்ட்ரிங் வகை என்னன்னு சொன்னா, அதாவது நமக்கு சில சமயம் நாங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனேன்டா அந்த நபர் எப்படி பர்ச்சேசிங் பண்ணுவாருண்டா ஒரே வகையான பொருட்களை 3-4 பர்ச்சேஸ் பண்ணுவார். ஏன்னு சொன்னா இது முடிந்து போய்த்திடும் தனக்கு இந்த பொருட்கள். இதை நீங்கள் கொரோனா சமயங்களில் இந்த நோயோட தீவிரத்தன்மையை எங்களுக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது சம்பந்தமான கிளைண்ட்ஸ் எல்லாம் அதிகரிச்சு இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு. அப்போ இது முடிஞ்சிடும் தனக்கு இல்லா போகும் என்ற ஒரு வகையான ஒரு மனப்பதட்டம் உருவாகும். குறிப்பாக சில பெண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சில பழைய
பழைய பொருட்களை வீச விரும்பப்பட மாட்டாங்க, நிறைய சேமித்து வச்சிருப்பாங்க. உதாரணமாக ஐஸ்கிரீம் பக்கெட்டுன்னா ஐஸ்கிரீம் பக்கெட் ஒரு 30-35 இருக்கும். எங்களுக்கு ஒரு 2-3 இருந்தால் சாதாரணமாக தேவைக்கு அதிக போதும். ஆகவே இந்த பழைய சாமான்களை வீசுவதற்கு விருப்பமில்லை. இந்த மாதிரியான வேலைகள் இந்த ஹாட் என்ற அந்த பேட்டர்னில் வரும். அடுத்து ஒரு சின்ன விஷயம், இந்த பழக்கம் பொதுவாக எல்லாரிடமும் இருக்குது, எல்லா வீடுகளிலும் இருக்குது. இந்த பழைய பொருட்களை சேமித்து வைப்பது, சிறு துருவும் பல் குத்த உதவும் மட்டும் யாரோ எழுதி வச்சதை பார்த்து போட்டு தொடர்ச்சியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த மாதிரி தான். இப்போ நிறைய பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை தானே. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஜப்பான் போன்ற நாடுகளை எடுக்கும் போது மினிமலிசம் என்ற ஒரு வகையான கோட்பாடு இருக்கின்றது. ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் தமக்கு இருந்தால் போதும் என்ற சிந்தனை. ஆகவே நாங்கள் இப்போ ஒரு பக்கெட்டை நாங்கள் ஐஸ்கிரீம் பக்கெட் எங்களுக்கு தேவைப்படும் போது 35 பக்கெட்லையும் போய்த்து தேடி ஒன்றைத்தானே எடுக்கணும். அது சில நேரம் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிக்கும், இடத்துக்கான வேஸ்ட் ஆயிக்கும். ஆகவே இந்த மாதிரியான அந்த சிந்தனை பாங்கு என்ன மாதிரியான ஒரு விதத்தை தெளிவுபடுத்துதுன்ற உளவியல் ரீதியான தனக்குரிய ஒரு பாதுகாப்பு. அதாவது இந்த சாமான் தனக்கு முடிஞ்சால் இதில் நான் கஷ்டப்படுவேனோ, அந்த பாதுகாப்பு சம்பந்தமான உணர்வு தனக்கு கூட இருக்கும். அடுத்தது ஒரு வகையானது செக்கிங் என்று சொல்லுவோம். அதாவது அடிக்கடி நாங்கள் செக் பண்ணுவோம். அதாவது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஒரு முறை கதவை மூடுவார்கள், திருப்பி வந்து செக் பண்ணுவார்கள். சரியா பூட்டப்பட்டிருக்கிறது. அது நார்மலாக வித்தியாசமான முறையில் இருக்கும். இப்போ அவங்க ஒரு பயணம் போகிறாங்க, ஆனால் அந்த பயணத்திலேயும் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. தான் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணினேனா, சுவிட்ச் ஆஃப் பண்ணினேனா, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணினேனா, இந்த மாதிரியான தொடர்ச்சியான சிந்தனைகள் அவங்களோட அதாவது ஆரோக்கியமான மனநிலையை கெடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது நாங்கள் அதாவது டவுட்டிங் என்று சொல்லுவோம், சந்தேக ரீதியான விஷயம். எந்த ஒரு விதத்திலையுமே எடுத்துக்கொண்டால் இது நடக்குமா நடக்காத அந்த சந்தேகமான ஒரு பார்வையில் பார்க்கிற ஒரு தன்மை காணப்படும். அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நடக்கும் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு சந்தேக பார்வைத்தான் ஏற்படும். குறிப்பாக இந்த வகையான மனநிலையை கொண்டு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் டிஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இல்லை, டிஸ்ட்ரெஸ். அதாவது அதை கூடிய ஒரு கவலை நிலைக்கு போவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படியான ஒரு சிந்தனை பங்கு இருக்கின்றது. குறிப்பாக சில பேருக்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியது ரிலீஜியஸ் பேட்டர்ன், மார்க்க ரீதியாகவும் காணப்படுகிறது. நாம் கடவுளை வணங்குவதற்காக சென்றால், கோயிலுக்கு சென்றால், எமது பள்ளிக்கு சென்றால் நாம் செய்கின்ற வணக்கங்கள் இறைவன் எம்மை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, நான் இறைவனை தூற்றுவேனா, நான் இறைவனுக்கு ஏசுகின்றேனா, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை பாங்கு மார்க்க ரீதியான எண்ணங்கள் வளர்ந்து வருகின்றது. இப்படியாக பல வகையான இந்த ஓசிடி பேட்டர்ன் நமக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஓசிடி இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இயல்பாக யாவரிடமும் ஓரளவுக்காவது இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பிரச்சனையாக, ஒரு ஓசிடி என்கின்ற ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தகைய அறிகுறிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது? இது இந்த பிரச்சனை தான் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நம்மிடம் வருகின்ற சேவை நாடிகளை அவதானிக்கும் பொழுது, இந்த அழகான பெயர் சேவை நாடிகள். சேவை நாடிகளை அவதானிக்கும் போது நாம் குறிப்பாக இந்த பிரச்சனைக்குரிய விடயங்களை செல்லும் போதே நமக்கு டக்குன்னு அது கிளிக் ஆகிடும். இவருக்குரிய பிரச்சனை இப்படியாக இருக்கின்றது என்று நாம் அவங்களுடைய கைகளை நாங்கள் திறந்து பார்ப்போம். கைகளை திறந்து பார்க்கும்போது அவர்களது கைகள் பஞ்சு போன்று இருக்கும். அடிக்கடி கழுவி, அதாவது கைகள் அதிகமாக, அதாவது சில பேருடைய கைகள் வெடித்து இரத்தம் வருகின்ற அளவுக்கு இருக்கும் என்ற அதிக கையை கழுவுவதனால. இது ஏன் இவர்கள் கழுவுகின்றார்கள் என்றால், தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும், அந்த கிருமிகள் தனது உடற்குள்ளுக்கே நோய் கிருமிகள் போய் தனது உடலிலே ஏனைய தனக்கு உயிராபத்துக்கள் ஏற்படும். இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் கண்டமினேஷன் என்று சொல்லி. அதாவது தன்னுடைய சேஃப்டிக்காக வேண்டி அவர்கள் அடிக்கடி இந்த கையை கழுவுவதால் இது வகையான பாதிப்புகளை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது இதனால் மாணவர்களுக்கு கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கன்சன்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஒரு மாணவன் வந்தார். அப்போ அவங்களோட அம்மா கதைக்க கொள்ள செல்கிறாரு. இவர் பாத்ரூம் போய் வருவதற்கு
சுமார் 1-1.5 மணித்தியாங்கள் எடுக்கின்றன. வீட்டில் 2 நீர்த்தாங்கிகள் இருக்கின்றன. நீர்த்தாங்கிகளுமே அவருக்கு செலவழிக்கப்படுகின்றது. இப்போது இதனுடைய சிவியரிட்டியை நமக்கு அவதானிக்க முடிகின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். எப்படி நீங்கள் எல்லாருக்கும் இருக்கின்றதை எப்படி அடையாளப்படுத்துகிறேன்? இவர்களுக்குரிய அந்த குறிப்பாக அந்த தொடர் தேர்ச்சியான அந்த வேலைகளான இவர்களுடைய மொத்த லைஃபும் பாதிக்கப்படும். குறிப்பிட்ட நேரத்துக்குரிய வேலையை குறித்த நேரத்தில் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு சிரமத்தை எதிர்கொள்வார்கள். கடைசியாக ஒரு O-level பரீட்சை எழுதுகின்ற மாணவி வந்தார். அவரோடு உரையாடும் போது நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவருக்கு அவக்கு அந்த ஆப்ஷன் இந்த பிரச்சனை இருக்குது. அவ சொன்னா, மேடம் நான் கணக்கு அதிகமாக செய்கிறேன், குயிக்காக செய்கிறேன், ஆனால் செஞ்சு முடிஞ்ச பிறகு நான் செஞ்ச கணக்குகள் பிழையாக இருக்குமான்ற எனக்குள் அடிக்கடி சந்தேகம் வந்து நான் அந்த கணக்குகளை அடிக்கடி செக் பண்ணுறேன். இப்போது என்ன நடக்கின்றது? இது ஒரு வித்தியாசம். அவர் அந்த இடத்துல ஒரு பதட்ட நிலையை அடைகின்றார் அந்த மாணவி. ஏனைய கணக்குகளை சிந்திப்பதற்குரிய திறனும் வலுவற்று போகின்றது. இதுதான் இது வித்தியாசப்படுகின்ற வீதம். அப்போ இது எங்களோட மொத்த லைஃப்பையும் பாதிக்கும். குறிப்பாக நாம் அந்த இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் க்ளீனாக அதிகமாக விரும்புவார்கள். அந்த வலுவழுப்பு தன்மைகளை விரும்ப மாட்டார்கள். அவை இவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பாதிப்பு என்று சொல்லும் பொழுது கட்டாயம் செக்ஷுவல் லைஃப்பில் பாதிப்பு ஏற்படும். ஒரு மனிதன் எந்த நேரமும் க்ளீனாக இருக்க வேண்டும். அதை பாலுவல் அதாவது இன்டர்கோர்ஸ் பண்ணக்கொள்ள ஏற்படுகின்ற அந்த விடயங்களை அவர் பெரிதாக விரும்ப மாட்டார்கள். அதாவது வியர்வை சம்பந்தமான ஸ்மெல்ஸ் வரக்குள்ள அதை அவங்களால அதாவது அதை நேசிக்கிறது கஷ்டமாயிக்கும். ஆகவே இது போய் நிறைய விவாகரத்துகளையும் முடியுது. நாங்கள் அது சம்பந்தமான நிறைய கேசஸ் பார்க்குறோம். அதனுடைய பின்னாடி இந்த உளவியல் பிரச்சனை இருக்குது. இப்படியான ஒரு பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம்? அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஈட்டியாலஜி ஃபேக்டர்ஸ். இப்படியான பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள் வர்றதுக்கு பிரதான காரணம் 3 இருக்குது. ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது எங்களது உடம்பில் அதாவது உடல் ரீதியான பரம்பரை அழகுகளில் இந்த பிரச்சனை இருந்தாண்ட கட்டாயம் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது தாய் வழி தந்தை வழி இந்த பரம்பரை வழியாக இந்த நோய்கள் இருந்தாண்டா, தந்தை வழி இருந்தாண்டா 30%, தாய் வழி இருந்தாண்டா 40% சாத்தியப்பாடுகள் இருப்பதாக சில நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வெளிப்படுத்துகின்றன. எனினும் அவங்களுக்குரிய என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சூழல் காரணிகள் சிறப்பாக அமைஞ்சால் அப்படின்னு சொன்னாண்டா, ஆரோக்கியமாக அமைஞ்சாண்டா அந்த சூழல் காரணிகள் இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மேலே வராது. ஆனாலும் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆரோக்கியமற்று, அதாவது குடும்பங்களில் சண்டை, மனக்கவலை, கசப்புகள், இப்படியான ஒரு குடும்ப நிலை அமைந்த என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸோடு சேர்ந்து இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் மேலெழுந்து இந்த நோயை தூண்டும். உளவியல் ரீதியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்தது குறிப்பாக நாங்கள் இந்த பரம்பரை அழகுகள், குடும்ப விடயங்கள் எங்களோட விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா எங்களோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லுவோம். பிரெயினோட ஃபங்க்ஷனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். பிரெயினில் நிறைய நரம்பியல் கடத்திகள் காணப்படுகின்றன. அந்த நரம்பியல் கடத்திகளில் நிறைய ஹோமோன்கள் சுரக்கின்றன. இந்த ஹோமோன்களோட ஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் ஏற்படுவதனால என்ன நடக்குதுன்னு சொன்னாண்டா, இந்த குறிப்பாக இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதிலையும் செரட்டோனின் என்ற அந்த வேதியியல் நரம்பியல் கடத்தி ஹோமோன் மாற்றங்களால் இந்த குறிப்பாக ஓசிடி நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படியான பிரச்சனை ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்படி குணப்படுத்தலாம்? கட்டாயம். காரணம், இந்த உடல் ரீதியான ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை ஒருவருக்கு வருகின்ற பொழுது இதில் அதிக அளவிலான பங்கு வைத்தியர்களிடம் இருக்கிறது. அதிலும் கொஞ்சம் அதை சார்ந்த ஒரு பகுதி அவருடைய சார்ந்த குடும்பத்தவர்கள் பக்கமும் இருக்கிறது. இந்த உளநலம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வைத்திய பக்கமும் இருக்கிறது, குடும்பத்தார் பக்கமும் இருக்கிறது. எப்படி குணப்படுத்தலாம்? எப்படி குறிப்பாக நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், நம்மிடம் வருகின்ற இந்த சேவை நாடிகள் ஆரம்ப கட்டமாக ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகும் பொழுது நாங்கள் அவங்களுக்குரிய அசஸ்மெண்ட் செய்வோம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக ஒரு காய்ச்சல், தலைவலி வந்தால் நாங்கள் அதுக்குரிய பிளட் டெஸ்டிங் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இவருக்கு இந்த நோய் இருக்குதுன்னு. சாதாரணமாக டெங்கு காய்ச்சல் வந்தால் டெங்கு வைரஸ் சம்மந்தமாக செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த உளவியல் துறையில் இப்படியாக ஒரு பிரச்சனையை அவதி
பாதிக்கப்படுகின்ற ஒருவர் வந்தால் நாங்கள் அவங்கள அளவீடு செய்வதற்காக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அதில் OCI என்ற இந்த இன்வென்டரி டெஸ்டிங்கை அதிகமாக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த பிரச்சனை இருக்குது, இது நார்மலாக இருக்குது, மைல்டு, மோடரேட், சிவியர், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாண்டா நாங்கள் இதை அவதானிச்சுட்டு சிவியர் எக்ஸ்ட்ரீம்லி சிவியராக இருந்தால் கட்டாயம் மெடிகேஷனுக்காக சைக்காட்ரிக் டாக்டர்ஸுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அடுத்து ஒரு மொடரேட் அளவில் மன்னிக்கணும், சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட், இந்த டாக்டர், கவுன்சிலிங், இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த கட்டாயம். மக்களுக்கு அந்த பிரச்சனை இன்னும் இருக்கு. மக்களுக்கு இது சார்ந்த தெளிவு எமது நாட்டில் போதாமல் இருக்கின்றது. குறிப்பாக முதலாவது ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஒரு கவுன்சிலரை அணுகிறோம். கவுன்சிலர் சாதாரணமாக மனநல ஆலோசகர். அந்த மனநல ஆலோசகருக்கு பிறகு நாம் அது சார்ந்த ஒரு தெரபிஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த மனநல குறைபாட்டை நீண்ட காலமாக இருந்தால் அதை குணப்படுத்துறதுக்காக வேண்டி உளவள சிகிச்சை பயன்படுத்துவோம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தெரபிஸ்ட். அதுக்கு அடுத்தபடியாக நாம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லுவோம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்வது அது நீண்ட கால இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்பவர்கள். அதனை அடுத்து தான் நாம் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ், அதாவது மருந்து ரீதியாக பில்ஸ் எடுப்பதற்காக நாம் அதிகமாக எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் என்ற கட்டங்களில் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் மூலம் டயக்னோஸ் பண்ணப்பட்டால் கட்டாயமாக நாங்கள் சைக்காட்ரிக் டாக்டர்ஸுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த மருந்துகளை எடுத்து ஒரு 2 கிழமைக்கு பிறகு திருப்பி நாங்கள் தெரப்பிக்காக உளவள சிகிச்சைக்காக நம்மிடம் அவர்களை வரவழைத்து கொள்கிறோம். ஏன்னா மருந்து மாத்திரம் அவங்களை கட்டாயம் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மாற்றாது. அந்த வேதியியல் பொருட்களை மாற்றினாலும் நடைமுறை வாழ்க்கையில் அவங்களோட காக்னிட்டிவ் பிஹேவியர் என்று சொல்லுவோம், CBT தெரப்பி. இதுக்காக வேண்டி உலக அளவில் பேசப்படுகின்ற மிகவும் பிரத்யேகமான ஒரு தெரப்பி. அந்த தெரப்பியை நாங்கள் ஒரு உளவள சிகிச்சையாளர் சைக்காலஜிஸ்டால் அழகாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அதனை நாங்கள் முற்றாக குணப்படுத்த, சில சிவியரான கேஸை முற்றாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் பெரும்பாலும் தெரப்பி செயற்பாடுகள் மூலம் அவர்களோட சரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையையும் மைல்டு மோடரேட் லெவலில் இருக்கின்றவர்களை கட்டாயம் முற்றாக குணப்படுத்த முடியும் இந்த சிகிச்சை, உளவள தெரப்பி சிகிச்சை மூலம் என்பது எனது அனுபவ ரீதியான கருத்து. சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறதா அல்லது என்னை சார்ந்த ஒருவருக்கு இத்தகைய சிம்டம் அறிகுறிகள் இருக்கின்றன, ஆனால் இது அதுவா என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற உபதேசம்? குறிப்பாக நாம் இந்த விடயங்களை கற்கும் போது நமது மனதில் ஒரு பயம் ஏற்படும். என்ன, இந்த பிரச்சனை தனக்கு இருக்கிறதா? நாம் உறவியல் கல்வியை கற்றுக்கொள்கின்ற ஆரம்ப காலகட்டத்திலே இப்படியான சந்தேக உணர்வு நமக்குள் எழும். சாதாரணமாக ஒரு 2-3 தடவை செய்வது நமது வாழ்க்கையில் ஒரே விடயத்தை அது ஒரு பெரிய அளவில் பாதிப்பாக இருக்காது. ஆனாலும் நமது பர்சனாலிட்டியிலிருந்து நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்ன போது ஒரு டிஸார்டராக மாறுகின்ற சமயம் என்றது நமது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். நேரம் அது குறிப்பாக பெண்கள் அடையாளப்படுத்திகளோனும் கிச்சனில் சாதாரணமாக அவர்கள் சாப்பாட்டு வேலைகளுக்கு அதிகமான ஒரு நேரத்தை எடுப்பார்கள். வாஷ்ரூம் போனால் அதிகமான நேரத்தை எடுப்பார்கள். ஒரு ஆடை கழுவ சென்ற அதிகமான நேரத்தை எடுப்பார்கள். இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ப்ரொடக்டிவிட்டியாக இயங்குறதுக்குரிய அதாவது ஒரு முறைமையற்ற செயலாக, அதாவது ப்ரொடக்டிவிட்டியாக இயங்குறதுக்குரிய தடைகளை இந்த OCD ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் கொண்டு வந்து தரும். ஆகவே இந்த நோயை இந்த சிம்டங்கள் உங்களுக்கு ஏலவே நான் கூறப்பட்ட சில அறிகுறிகள் உங்களிடம் காணப்பட்டால் குறிப்பாக கட்டாயம் ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு தெரபிஸ்ட்டோ இல்லாட்டி சைக்காட்ரிக் டாக்டர் மூலமாக நீங்கள் இதற்கான தீர்வுகளை கட்டாயம் பெற்றுக்கொள்ளலாம். சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது தொடர்பான மேலதிக தகவல் தேவைப்பட்டால் அல்லது உளவளம் தொடர்பாக ஏனைய பல பிரிவுகளிலே ஆலோசனைகள் தேவைப்பட்டால் உங்களை தொடர்பு கொள்வது எவ்வாறு? குறிப்பாக எனது நிறுவனம் இருக்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் கவுன்சிலிங் சென்டர். அது மாவனல்லை நகரத்தில் அமைய பெற்றிருக்குது. அதில் குறிப்பாக இதுக்கான உளவள துணைகள் நடைபெறும். அத்தோடு இதுக்குள்ள மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வருகை மீக்குது. நாங்கள் சைக்காட்ரிக் டாக்டர்ஸோடையும் சேர்ந்து இந்த பணிகளை நடத்தி செல்கிறோம். குறிப்பாக நான் டாக்டர் ஹாரிஸ் சைக்காட்ரிக் டாக்டர் அக்குருன அவரோட இணைந்து கண்டி மாவட்டத்தில் சேர்ந்து எனது
பணியை தொடர்ந்து கொண்டு போகிறேன். எனது தொலைபேசி இலக்கம் 07722848558. 077 228 48 58 077 228 48 58. இந்த இலக்கத்தை உங்களுக்கு தருகிறோம். உங்களுடைய இந்த உளவளம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால், வழிகாட்டல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இலவசமாக உங்களுடைய அந்த ஆலோசனைகளை தொலைபேசியினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். சார், இன்றைய தினம் வேலைப்பளவுக்கு மத்தியிலும் நம்மோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை விசேடமாக இந்த எண்ணெய் சுழற்சி தொடர்பான ஓசிடி தொடர்பான ஒரு ஆழமான விளக்கத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக பிரபல உளவள ஆலோசகர் ஷாக்கிரா மன்சூர் அவர்களுக்கு நேத்ரா கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.